நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பசலியன் பிரசன்ஸ் வித் லவ் வெற்றி நடை போடுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டி என்று சொல்லக்கூடிய 2 கட்சிகள் இருக்கின்றன. நீங்கள் விஜயோட கட்சியை மட்டும் சொல்கிறீங்க, நாம் தமிழர் கட்சியை விட்டீங்க. நான் நாம் தமிழர் கட்சியை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ப்ரூவன் பார்ட்டி, அதாவது ஒரு கட்சி தன்னுடைய இருப்பை நிரூபித்திருக்கிறது. திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டமைப்பு நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அதே கட்டமைப்பு நான் இப்பவும் சொல்கிறேன், அதே கட்டமைப்பு விஜய்க்கும் சாத்தியம். திமுக அதிமுக என்ன அப்படி வானத்துலேயும் குதிச்சிட்டாங்களா? அவங்களும் மக்களில் ஒருத்தர் தாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கதை சொல்லட்டுமா? ஸ்டாலின் அங்கிள், நான் எப்படி தெரியுமா? இப்படி பேசினா தீந்துருமா மக்களுடைய பிரச்சனை? ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கிஷோர் கேசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழல். இன்னும் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி யாரோட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வியும் இருக்குது. இன்னும் அதிமுக தரப்பில் இன்னும் ஒரு சில கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. திமுக தரப்பில் இன்னும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையே தொடாமல் இருக்குது. இதற்கு முன்பாகவே திமுக வெர்சஸ் அதிமுக தான் போட்டி அப்படின்னு ஒரு அரசியல் சூழல் இருப்பதாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் தாவேகா தரப்பில் விஜய் அவர்கள் தாவேகா வெர்சஸ் திமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1 மாதம் இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. இல்லை, இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கிறது. அதாவது கடந்த தேர்தல் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, கடந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட தேதி பார்த்திங்கனாக்கா 26 பிப்ரவரி அவங்க அறிவிக்கிறாங்க தேர்தல். 2021 26 தேர்தல் அறிவிக்கிறாங்க. ஏப்ரல் 6ன்னு நினைக்கிறேன் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்பொழுது இன்னும் 20 நாட்கள்லாம் இருக்குது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு. ஸோ இந்த சூழலில் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி அதிமுகவா திமுகவா அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுகவா திமுகவா என்பது தான் ஆரம்பத்திலிருந்தே தேர்தல் களத்தில் இருந்திருக்கு. தேர்தல் களம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேர்தல் என்பது ஒரு திருவிழா. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா காங்கிரஸ், பாஜக, ராகுல் காந்தி, மோடி இப்படியெல்லாம் பார்க்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது அதிமுகவா திமுகவா தான். இங்கே நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டி என்று சொல்லக்கூடிய 2 கட்சிகள் இருக்கின்றன. நீங்கள் விஜயோட கட்சியை மட்டும் சொல்கிறீங்க, நாம் தமிழர் கட்சியை விட்டீங்க. நான் நாம் தமிழர் கட்சியை சேர்த்துக்கிறேன். சரியா? ஏன்னா நாம் தமிழர் கட்சி ப்ரூவன் பார்ட்டி, அதாவது ஒரு கட்சி தன்னுடைய இருப்பை நிரூபித்திருக்கிறது. நிரூபிக்காத ஒரு கட்சியை நீங்கள் சொல்கிறீங்க, நிரூபித்த ஒரு கட்சியை நீங்கள் குறிப்பிட மாட்டேங்கிறீங்க. சரியா? அப்போ நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான் மாற்று, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தாவேகா அப்படின்ற கட்சி 2 ஆண்டுகள், இப்போ 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பார்த்திங்கனாக்கா நாங்கள் மாற்று, நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறதெல்லாம் ஓகே. இப்படி சொல்லி பல கட்சிகள் வந்திருக்கின்றன. ஈவிக சம்பத் ஆரம்பித்த தமிழ் தேசிய கட்சியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்திங்கனாக்கா பல கட்சிகள் வந்திருக்கின்றன. விஜயகாந்த்லேருந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம், பல கட்சிகள் வந்திருக்கின்றன. ஆனால் உண்மையான மாற்றாக இருந்திருக்கிறதா அப்படின்னா இல்லை. சரியா? இன்றைக்கி இருக்க போகிறதா அப்படின்னா அது மக்கள் தான் முடிவு செய்ய போகிறாங்க. அது தேர்தல் வரும்போது தேர்தலில் மக்கள் வாக்கு பதிவு செய்ய போகிறாங்க. அப்போ நமக்கு தெரிய போகுது. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள், தேர்தலை நோக்கிய செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதை நோக்கி இருக்கான்னா இல்லை. ஒரு தலைவர் வெளியே வருவதற்கே 38 நாட்கள் ஆகிறது. வெளியே வரமாட்டேங்கிறார். இப்படி வெளியே வராத ஒரு தலைவரை, மக்களை சந்திப்பதற்கே தயங்கக்கூடிய ஒரு தலைவரை, அதுக்கு பல காரணங்கள் நீங்கள் சொல்லலாம். சரியா? என்ன காரணங்கள் சொன்னாலும் உண்மை தான். அப்போ மக்களை சந்திப்பதற்கே தயங்கக்கூடிய ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி மாற்று என்று வருவீர்கள்? இங்கே ஒரு தெருவிலையும் ஒரு வார்டுலேயும் ஒரு கிராமத்துலேயும் திமுக அதிமுகன்னு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே குடும்பத்தில் பங்காளியாக இருப்பாங்க. இந்த பக்கம் திமுக கொடி இருக்கும், அந்த பக்கம் அதிமுக கொடி இருக்கும். ஏதாவது குடும்ப சம்பிரதாயங்கள் இல்லை நிகழ்ச்சிகள் அப்படின்னா எல்லாம் ஒன்றா கூடுவாங்க. இருந்தாலும் இவன் அதிமுகவாக தான் இருப்பான், அவன் திமுகவாக தான் இருப்பான். இப்படி பிளவுபட்டிருக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. சரி, அரசியல் ரீதியாக நான் சொல்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நான் மாற்று என்று நீங்கள் சொல்லப் போகிறீர்கள் என்றால் அந்த மாற்று என்பதற்கு எதை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் சொன்னது போலவே விஜய் அவர்கள் வெளியே வரல. அதே மாதிரி ஒரு பக்கம் சர்வே முடிவுகள் அங்கங்கே வருது.
தொகுதி வாரியாகவும் நிறைய பேர் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் 10% வரைக்கும் வந்து போனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து ப்ரூவன். ஆனால் விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இப்பயே 18% இருக்கு அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சொல்றாங்க. அதே நேரத்தில் தாவேகா தரப்பு நடத்தக்கூடிய அவங்க சர்வேல வந்து 30% அப்படி 30லேருந்து 40 வரைக்குமே சொல்றாங்க. ஒரு சில சர்வேல 20 கூட சொல்றாங்க, 60 கூட சொல்லலாம். சரியா? இப்போ எந்த ஒரு வரவேற்பும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மாசான ஒரு ஓட் பேங்க் இருக்கிறதா சர்வே முடிவுகள் காட்டாதுல்ல. நீங்கள் வரவேற்பு இல்லைன்னு நம்ம சொல்லலைங்க. நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்கணும். நான் ஏன் இதை கேட்குறேன்னா, விஜய் வெளியே வரல, ஒருவேளை வந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, இல்லை ஆட்சி வந்துருங்கிறாங்களா? இதான் ஆட்சியை பிடிச்சிருவல்ல, வர வேண்டியதானே. நீ யார் பார்த்து எடுக்கிறாங்க? வா. இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு அவரை தடுக்குது, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தடுக்க பார்க்கறாங்க. எஸ்ஓபி வந்து அவருக்கு ஃபேவரா போடல, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவங்க தரப்புல வைக்கிறாங்க. எஸ்ஓபி என்பது பொதுக்கூட்டங்கள் கூடுவதற்கு, நீ பொதுமக்களை சந்திப்பதற்கு எஸ்ஓபி ஏதாவது தடுக்குதா? சட்டம் தடுக்க முடியுமா? நீங்கள் பொதுமக்களை வந்து சந்திப்பதற்கு சட்டம் தடுக்க முடியுமா? அது உன்னுடைய அடிப்படை உரிமை இல்லையா? நீ யார் பார்த்து தடுக்கிறாங்க? அண்மையில் அந்த கூட்டத்தை நம்ம பார்த்தோம். கூட்டத்தினால அசம்பாவித சம்பவம் நடந்தது. 41 உயிர்கள் இழந்தாங்க. தாவேகாவுடைய விருப்ப மனு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. அதுல ஒரே நாள்ல, அதுவும் 1 மணி நேரத்துல 10,000 பேர் வந்துட்டாங்க. ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியல. அங்க இருக்கிற பொதுமக்கள்லாம் வந்து அவ்வளோ அக்ரெசிவா வந்து ஒரு குற்றச்சாட்டு தாவேகா மேல வைக்கிறாங்க. பாத்தீங்களா, ஒரு சின்ன விஷயம் எதா இருந்தாலும் ஸ்பார்க்கா பத்திட்டு சோசியல் மீடியாலையும் மாறி மாறி, ட்விட்டர்லையும் சோசியல் மீடியாவில் மாறி மாறி தாவேகா பற்றி நெகட்டிவான கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போது பொறுமையாக தானே எல்லாமே கையாள முடியும். நீங்கள் விருப்ப மனு அப்படின்றது என்ன நினச்சிட்டீங்க? விருப்ப மனுன்றது என்ன, உங்கள் சினிமா டிக்கெட்டா? வரவன் போகிறவன் தோணந்தொருத்திலாம் வாங்கிட்டு போகிறதுக்கு. விருப்ப மனுன்றது என்னங்க? ஒரு தொகுதியில் நான் போட்டியிடவிருக்கிறேன், ஒரு தொகுதியில் நான் மக்கள் பிரதிநிதியாக வரவிருக்கிறேன் என்று விரும்பி அதற்காக வாங்கக்கூடியவர்கள் தான் விருப்ப மனு. சரியா? இப்போ இந்த விருப்ப மனுவை 100 ரூபாய்க்குன்னு நீங்கள் வைக்கிறீங்க. அவனுக்கு என்ன புரியுது? இதை அறிவிச்சிட்டாங்க, ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்களாம், 100 ரூபாயாம், நம்ம போய் வாங்கிடுவோம். 100 ரூபா இல்லை, 10,000 ஒன்று 5,000. 100 ரூபா 10,000 500 5000ன்றது என்னென்னா, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண பூர்த்தி செய்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் 5000 10,000. தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. 100 ரூபாய்க்கு தான் அந்த ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? முதலானது 100 ரூபாய்க்கு எதுக்கு கொடுத்தீங்க? சரி, அப்படி 100 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுப்போம். யாருக்கு கொடுத்தீங்க? இந்த 10,000 பேரும் கட்சிக்காரர்களா? வரவன் போறவன் தோணாதோத்தி எல்லாம் வாங்கிட்டு போறான். கட்சிக்காரங்க தானே வாங்குறாங்க. இல்லையே, அது நிர்மல்குமார் சொல்றாரு, அவருடைய கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் தானே நிர்மல்குமார். அவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் வந்து வாங்கிட்டு போறாங்க, சாமானியர்கள்லாம் வாங்கிட்டு போறாங்க, கட்சியில் இல்லாதவர்கள்லாம் வாங்கிட்டு போறாங்க. கட்சியில் இல்லாதவங்க ஏன் விருப்பம் வாங்கி நீங்க அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஜய் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. சரிங்க, எல்லாரும் விருப்பப்படலாங்க. விருப்ப மனு யார் வாங்குவாங்க? இவ்வளவுதான் உங்க அரசியல் பக்குவம். எப்படி ஒரு டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணா, எப்படி ஃபர்ஸ்ட் ஷோ போய் புக் பண்ணி நாங்கள் 500 கோடி ரூபாய் வசூல் செய்து விட்டோம், 1000 கோடி ரூபாய் வசூல் செய்து விட்டோம்னு காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த உத்வேகம் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளோலாம் புக் பண்ணிட்டோன்னு காமிக்கிறோங்களே, அதே மனப்பான்மையில தான் இவங்க இன்னும் இருக்காங்க. நான் அவங்கள சிறுமைப்படுத்தலை, அவங்கள தப்பு சொல்லலை, அவங்கள இன்னும் அரசியல் படுத்தலை. நீங்கள் அடுத்து அப்டேட் ஆகிட்டாங்களே. இப்போ நீங்கள் வந்து எல்லாமே ஆன்லைனில் நீ நியூஸ் கிரியேட் பண்ணி 2 மணி நேரத்தில் 50,000 இது 4 கவுண்டரில் 50,000 ஃபார்ம் கொடுத்தாங்களாம். யோசிச்சு பாருங்கள். 4 கவுண்டர் இருக்குன்னே வச்சுப்போம். 4 கவுண்டர்னு சொல்கிறாங்க. 4 கவுண்டர்னே வச்சுப்போமே. நீங்கள் மனிதர்கள் தானே, மெஷின் கிடையாது. ஒரு ஃபார்மை நீங்கள் கொடுத்து அதுக்கு காசு வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம் வச்சுப்போமா? சரி, 2 நிமிஷம் வச்சுப்போமா? 50,000 ஃபார்ம் எப்படி கொடுப்பீங்க ஒரே நாளில்? அது 2.5 மணி நேரம். 1 மணி நேரத்தில் 10,000. 2.5 மணி நேரத்தில் எப்படி கொடுப்பீங்க? அப்போ அதிலே தெரிய வேண்டாமா இது வந்து உண்மைக்கு புறம்பான தகவல்? ஏதாவது ஒரு அதுக்கு ஏதாவது ஒரு ஆடிட் மெக்கானிசம் இருக்கா? இன்றைக்கி நீங்கள் திமுகவுடைய விருப்ப மனு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இந்த மாவட்டத்திலேருந்து இத்தனை பேர் சென்றார்கள், இந்தந்த நாட்களில் இந்தந்த மாவட்டத்திலேருந்து வரலாம், தேதி குறிப்பிட்டுருவாங்க. எப்படின்னா, இந்த மாவட்டத்திலேருந்து விருப்ப மனு கொடுக்க வேண்டும்னு நினைக்க, இப்போ தென் சென்னைனா தென் சென்னை, வட சென்னை, இல்லை சென்னை மண்டலம், இதிலேருந்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நாளைக்கு வரலாம். சரியா? ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 8 நாள் 10 நாளோ 15 நாளோ கொடுத்துருப்பாங்க. இந்த 15 நாளில் அவங்க எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ, சில பேருக்கு 82 மாவட்டம் இருக்கும், சில பேருக்கு 100 மாவட்டம் இருக்கும். இந்த மாதிரி இந்த மாவட்டங்கள் மாவட்ட வாரியாக பிரித்து நீங்கள் மாவட்ட வாரியாக போய் வாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 122 மாவட்டமும் நம்ம இருக்குது விஜயோட கட்சியில். 122 மாவட்டமும் அப்படியே வந்து விருப்ப மனு வேணுன்றவரெல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஃபார்ம்னு எங்கேயாவது இப்படி ஃப்ரீ ஃபாரெல்லாம் கொடுப்பீங்களா? கட்சியில் இருக்கிறவன், கட்சியில் இல்லாதவன், யார் வேணுமானாலும் வாங்கிட்டு போகலாம். இப்படியா ஒரு கட்சி நடத்துவீங்க? கட்சி அப்படி நடத்தினாலும் மக்கள் வரவேற்கிறாங்க, பெண்கள் யார் வரவேற்றாங்க? ஒவ்வொருத்தருமே விஜய் தான், ஒவ்வொருமே விஜய் தான். ஏங்க விஜய் தான். இது ரொம்ப நீங்கள் அரசியலையே
நீங்கள் சிறுமைப்படுத்துறீங்க. உங்களை நான் சிறுமைப்படுத்த விரும்பலை, ஆனால் நீங்கள் அரசியலை சிறுமைப்படுத்துறீங்க. ஒவ்வொருத்தரும் விஜய் தான் சொல்லி நீங்கள் கடந்து போக முடியாது. சரியா? அப்போ ஒவ்வொருத்தரும் விஜய் தான்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அருகில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களும் விஜய் தானே. அவங்க வீட்டை விட்டு வெளில வர முடியல. வீட்டுக்கு மட்டும் 30 அடி காம்பவுண்டு போட்டுக்கிறல்ல, யாரும் எட்டி கூட பார்த்துடக்கூடாதுன்னு நீ 30 அடி காம்பவுண்டு போட்டுக்கிறல்ல, நீ கரெக்டு தான். நான் தப்புன்னு சொல்ல. அவங்க வீட்டுக்கு முன்னாடி வர முடியாத அளவுக்கு நீ பேரிகேட் போடுறிய. யாரை கேட்டு நீ பேரிகேட் போட்ட? அது புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இப்போ புஷி ஆனந்த் பேசினாரா, மற்றவங்கலாம் எப்போ புரிஞ்சுக்கிறீங்க? ஒரே நாளில் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா? எப்போ புரிஞ்சுக்கிறீங்க? பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுப்பீங்களா? உங்களுக்கு தெரியாதா? இப்படி 100 ரூபா அப்படின்னு டிக்கெட் விற்கிற மாதிரி விட்டிங்கனாக்கா எல்லாம் வருவாங்க, குவிவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்கள வர வைக்கிறதும் இவங்க தான். வர வைத்து இதை வைத்து ஒரு செய்தியாக்க வேண்டும்னு முடிவு செய்வதும் இவர்கள் தான். அதுக்கப்புறம் ஆன்லைனில் கொடுங்கன்னு மாற்றுறதும் இவர்கள் தான். சரியா? இவர்களுக்கு அரசியல் என்பது தினம் ஒரு செய்தியாக வேண்டும் என்பதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இப்போ திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டமைப்பு நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அதே கட்டமைப்பு நான் இப்பவும் சொல்கிறேன், அதே கட்டமைப்பு விஜய்க்கும் சாத்தியம். திமுக அதிமுக என்ன அப்படி வானத்துலேயும் குதிச்சிட்டாங்களா? அவங்களும் மக்களில் ஒருத்தர் தாங்க. இன்றைக்கி திமுகவால் சாத்தியப்படுகிறது, அதிமுகவால் சாத்தியப்படுகிறது என்றால் விஜயால் சாத்தியப்படாதா? சாத்தியப்படும். எப்பொழுது சாத்தியப்படும் என்றால் நீ முதலில் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதா நீங்கள் எதை பார்க்குறீங்க? தாவேக்காவுடைய தலைவர் அரசியல்படுத்தப்படவில்லை. எல்லாரும் என்னத்தான் சொல்கிறாங்க, தாவேக்காவுடைய தொண்டர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும். நான் சொல்கிறேன், முதல்ல தலைவரே அரசியல்படுத்தப்படவில்லை. அவருக்கே அரசியல் தெரியல. எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், அதை எப்படி கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும், இதுவே தெரியல. அவர் என்ன நினைக்கிறார்? நான் பேசினால் மக்கள் கேட்பார்கள், நான் பேசினால் மக்கள் விசிலடிப்பார்கள், அதனால் நான் பேசுவதெல்லாம் சரி, நான் பேசுவதுதான் அரசியல் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். இதுவே முதல்ல தவறு. நீங்கள் ஒரு கல்ட் ஃபிகராக உங்களை ப்ரொபகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய கட்சியினரும் சொல்கிறாங்க, நான் சொல்லலை, உங்களுடைய கட்சியினரே அதான் சொல்கிறாங்க. கல்ட் என்பதே தவறான வாசகம். அதாவது கல்ட் என்பது எதை குறிக்கும்? மூர்க்கத்தனமான ஒரு கூட்டத்தை குறிக்கும். இந்த மூர்க்கத்தனமான ஒரு கூட்டத்தை வைத்து நானும் விஜய், நீயும் விஜய், எல்லோரும் விஜய் என்று நீ சொல்லி அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாய். இதுதான் ஹிட்லர் செய்தார். ஹிட்லரா விஜய்? நான் அப்படிலாம் சொல்லலை. ஹிட்லருக்கு அதை விட அரசியல் அனுபவம் அதிகம். சரியா? தேர்தலை எதிர்கொண்டு தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஹிட்லர். 2 வருஷமா அரசியல் இருக்காரு. 3வது ஆண்டு துவக்க விழா நடந்துச்சு. 2 வருஷம் என்னென்ன விமர்சனங்கள் வருதோ அது எல்லாமே பாக்குறாரு, அது மேடைகள்ல பேசுறாரு. விஜய் வெளியே வா அப்படின்லாம் சொல்றாங்க எல்லாருமே, நீங்க இன்க்ளூடிங் எல்லாருமே வந்து சொல்றாங்கல்ல. நான் கேட்கறது, உன்னால் ஆக்கப்பூர்வமான அரசியல் தாக்கம் என்ன? இந்த 2 ஆண்டுகள்ல நீங்க அரசியல் தெரியாதவங்க கூட அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் தாக்கம். அப்போ மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல கோடி ரூபாய் விட்டுட்டு அவர் வராரு. இந்த பல கோடி ரூபாய் ஒரு விஷயத்தை மையப்படுத்தி மக்களுமே வந்து பரவாயில்ல, இவர் வந்து இத்தனை நாள் படம் நடிச்சாரு, நம்மளை சந்தோஷம், இப்ப நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்காக வராரு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். இப்ப நான் பேசிடுறேன். இந்த பல கோடி ரூபாயை விட்டுட்டுன்ற லாஜிக்கே எனக்கு புரியல. யாராவது உங்களை கழுத்துக்கு மேல கத்தி வச்சு நீங்க வாங்கன்னு சொன்னாங்களா அரசியலுக்கு? அவருக்கு தோணி இருக்கு. அப்ப நீ இத்தனை வருஷம் நம்ம அவங்க எல்லாம் காசெல்லாம் வாங்கி டிக்கெட் வாங்கி நம்மளை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்ன செய்ய போறீங்க? ஆட்சியை பிடிக்க போறாரு. சரி, 26ல சிஎம் ஆகணும். என்ன செய்ய போறீங்க? என்ன அடிப்படையில் நீங்கள் ஆட்சியை பிடிக்க போறீங்க? ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? ஓகே, வரவேற்கிறேன். உங்களுடைய எண்ண ஓட்டத்தை நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்ன மையமாக வைத்து நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறீர்கள்? எது நான் வந்து சொல்றேனோ அது வந்து நடத்தி காட்டணும். நான் வந்து சாத்தியப்படாத விஷயங்களா நான் பேச போறது கிடையாது, வாக்குறுதியும் கொடுக்க போறது கிடையாது. சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். காவிரி விவகாரம் எடுத்துப்போம், கச்சத்தீவு விவகாரம் எடுத்துப்போம், தமிழகத்தின் நிதிநிலையை எடுத்துப்போம், விவசாயிகள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை எடுத்துப்போம், ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சேவைத்துறை, உற்பத்தித்துறை, இவர்களுடைய பிரச்சனைகள்லாம் எடுத்துப்போம். சரியா? இதில் எதை வந்து அவர் தீர்க்கப் போகிறார், எதில் வந்து அவர் புதிய ஒரு பரிமாணத்தை கொண்டு வரப்போகிறார், என்ன பேசியிருக்கிறார், இது ஏதாவது குறித்து அவர் தீர்க்கமாக பேசிய ஏதாவது ஒரு காணொலியை எனக்கு காட்டுங்கள். இல்லை, புதிய கட்சிங்கும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே கற்றுக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் முன்னேற முடியும். நியாயமான கூற்று. இதை நான் உள்ளபடியே இருக்கிறேன். இப்போ நீ கற்றுக்கிட்டு வா. எங்களை வச்சு கற்றுக்கிறதுக்கு நாங்கள் என்ன, லேபிலெலாம் வந்து எலிகளை வச்சுருப்பாங்க தெரியுமா, சோதனை எலிகள்னு வச்சுருப்பாங்க தெரியுமா? நாங்கள் என்ன தமிழக மக்கள் என்ன சோதனை எலிகளா? நீ கற்றுக்கிறதுக்கு நாங்கள்லாம் வந்து சோதனை எலிகளா? நீ கற்றுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு வாய்ப்பு தரோம். அவர் அருண்ராஜ் சொல்கிறாருங்க, ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறார், 77 நடந்தது போல் நடக்கும். 77 என்ன நடந்தது? 77 4 முனை போட்டி இருந்தது, ஒப்புக்கொள்கிறேன். 77ல் எம்ஜிஆர், கருணாநிதி, இருபெரும் துருவங்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு கட்சியை பிளவுபடுத்தி, சமனாக பிளவுபடுத்தி எம்ஜிஆர் வெளியே கொண்டு வந்திருந்தார். அந்த கட்சி தேர்தலை சந்தித்தது.
சரியா? எம்ஜிஆர் என்கிற நடிகர் மட்டுமா தேர்தலை சந்தித்தார்? எப்படி நீங்கள் இதையும் அதையும் கொண்டு வரீங்க? இவர் ஒரு ஐஆர்எஸ்ன்னு வேற சொல்லிக்கிறார். எனக்கு புரியவே இல்லை. ஒன்று வரலாறு தெரிஞ்சிருக்கணும், இல்லை நடைமுறை தெரிஞ்சிருக்கணும், இல்லை யதார்த்தம் தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசி கொண்டு போகிறார். நம்முடைய கேள்வி இங்கே உள்ளபடியே என்னென்னா, விஜய் வருவது அப்படின்றது அவருடைய உரிமை. விஜய் ஒரு கட்சி துவங்குவது என்பது அவருடைய உரிமை. உள்ளபடியே பாராட்டுகிறேன். என்ன தெரியுமா, இதுவரையில் அரசியல் பேசாத இளைஞர்கள் எல்லாரும் அரசியல் பேசுகிறார்கள் அப்படின்றத உள்ளபடியே வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் உனக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு கதை சொல்லட்டுமா? நான் எப்படி தெரியுமா? இப்படி பேசினா தீந்துருமா மக்களுடைய பிரச்சனை? ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசினா மக்களுடைய பிரச்சனை தீந்துருமா? இங்கே நம்முடைய கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிள். தூய்மை பணியாளர்கள் தீர்வு என்ன? அரசு ஊழியர்கள் தீர்வு என்ன? நீட் எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறல்ல, தீர்வு என்ன? இது செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமா, ஒரு மலையை தூக்கிட்டு வந்து என் முதுகு மேலே வை, அதுக்கப்புறம் நான் எப்படி சுமக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் இது இருக்கே தவிர்த்து இதில் எதுவும் சீரியஸ்னஸ் இருக்க மாதிரி தெரியலையே. இந்த கட்சியினுடைய நிலைமை எப்படி அடுத்த ஒரு சில மாதங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் கண்டிப்பாக இந்த கட்சி நன்றாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சரியா? ஏன்னா ஒரு திராவிடம் சார்ந்த ஒரு இயக்கம் வருகிறது அப்படின்னும் பொழுது அதை உள்ளபடியே உளமார்ந்து நான் வாழ்த்துகிறேன். இந்த இயக்கமும் நல்லா வரணும்ன்ட்டு. ஆனால் ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்னு நீ சொல்கிறத வந்து நான் ஏற்க மறுக்கிறேன். தலைவருக்கே அரசியல் தெரியல. இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசியல் தலைவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டை வைத்து ஒரு கட்சியை ஆரம்பித்தார் என்பது இவர்தான். எல்லாரும் கட்சியை ஆரம்பிப்பாங்க, நீங்க சந்திப்பாங்க, தேர்தலை சந்தித்து அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைப்பாங்க. எதுக்கு? தேர்தலை அணுகுவதற்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதுவே தேவையில்லாத ஆணி என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல, வரலாறு ரீதியா 67 77 அதெல்லாம் நம்ம பேசுறோம். திமுக எப்படி வந்துச்சு, அதிமுக எப்படி வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசுறோம். நம்ம இருக்கிறது 2026 ஜென்சி கிட்ஸ். நீங்க தானே சொல்றீங்க அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க நிறைய ஜென்சி கிட்ஸோட பழகுறீங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனையா தோணுதோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக இது இருக்கும். என்ன பிரச்சனை அது? வயசானவங்களுக்கு காதில் போய் விசில் ஊதாத, தூங்குறவன் காதில் விசில் ஊதாத, இதான் நீ ஜென்சி கிட்ஸை அரசியல்படுத்துவது லட்சணமா? நம்மலாம் அந்த வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கிஷோர் கசாமி என்ன பண்ணாரு? மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் 18-20 வயசுல என்ன பண்ணாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 26 வயதுல 22 வயதுல பகத்சிங் என்ன பண்ணாருப்பா தெரியுமா? 22 வயது தான். 22 வயதுல மகாகவி பாரதியார் என்ன பேசினார் தெரியுமா? அப்பெல்லாம் ஏஏ கிடையாது, அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது, அப்பெல்லாம் இன்டர்நெட் கிடையாது. கொள்கை தலைவர்னு சொல்றீங்களே அஞ்சலி அம்மாள் 22 வயதுல என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏஐ இருக்கு, வேற ஒண்ணு சார். நம்ம பழைய புராணத்தையே பாடிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நம்ம அடுத்து சார் பழைய புராணத்தை கொண்டு வரீங்க. நீங்க தான் சார், அது வந்து கொள்கை தலைவர். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, கொள்கை தலைவரை பத்தி அவர் பேசுவாரா, கட்சிக்காரங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. கொள்கை தலைவர் இத நோக்கி தான் போறாங்க. அவங்க சொல்லி இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், நம்ம டெக்னாலஜிக்கு வருவோம், நம்ம ஏஐக்கு வருவோம், ஜென்சி கிட்ஸினுடைய மனநிலையை புரிஞ்சுப்போம். அரசியல் கட்சிகள் மாறி மாறி சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றாம வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்வைக்க போறாங்க. அதுதானே சரி. நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. சரியா? அவர்கள் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ லேப்டாப், மடிக்கணினியை கொடுக்க முடியும் என்ற வாக்குறுதியை கொடுத்த பொழுது எதிர்த்தரப்பில், நான் சொல்கிறது 2010 2011 தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் மடிக்கணினி வழங்கப்படும் மாணவர்களுக்கு, +1 +2 மாணவர்களுக்கு வழங்கப்படும் சொன்ன பொழுது சாத்தியமே இல்லை. எத்தனை லட்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள்? இத்தனை லட்சம் மாணவர்களுக்கும் மடிக்கணினி கொடுக்க முடியுமா? மடிக்கணினியுடைய விலை என்ன, அந்த காலத்தில் என்ன விலை அப்படின்றத பற்றி பேசினாங்க. நீ நம்ப மாட்டீங்க, 2011 ஆட்சி வந்த உடனேயே ஜூன்லேயே என்னமோ ஆட்சி பதவி ஏற்றுக்கிறாங்க. செப்டம்பர் முதல் தவணையாக லட்சக்கணக்கான மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது, விநியோகம் செய்யப்பட்டது. அந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 லட்சம் மடிக்கணினிகள் விநியோகம் செய்யப்பட்டது. சரியா? அம்மா உணவகம் சாத்தியமே இல்லை. 70களில் ஜனதா உணவகம் என்று கொண்டு வந்தார், மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்தார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து எழுபடாமல் போச்சு. அதுவே எழுபடாம். யார்? சோ ராமசாமி சொல்கிறாரு, துக்ளக் எழுதுகிறார். அப்போவே எடுபடலை, இப்போ எங்கே எடுபடணும்னு. அம்மா உணவகம் சக்ஸஸ்ஃபுல்லாக 10 ஆண்டுகள் நடைபெற்றது. சரியா? இந்த மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், மக்களுடைய அடிப்படை, அதாவது மக்களுக்கு, விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க இலவச கறவை மாடுகள், ஆடுகள், கோழிகள் வழங்கியதாகட்டும், இது எல்லாமே எம்பவர்மெண்ட். சரியா? இதெல்லாம் சீரியஸ் பாலிட்டிக்ஸ். அதாவது அரசியலை நம்முடைய வாழ்வாதாரமாக கொண்டு
இந்த அரசியலை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு இந்த மக்களுக்கு எது தேவை, இந்த மக்களுக்கு எது பயனளிக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை கொண்டு வருவது அரசியல். சரியா? அரசியல் என்பது வெறுமை மைக்க பிடிச்சிக்கிட்டு இது எப்படி இருக்குது தெரியுமா, அது எப்படி இருக்குது தெரியுமான்னு பேசுறது கிடையாது. அரசியல் என்பது உன்னுடைய கொள்கை வரைவு என்ன. தாவேக்கா அதிமுகவினுடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிறதான் திமுக பத்திரிகையாளர்கள் இடத்தை replace விமர்சனம். பண்ணாதா? ஓட்டை தான் பிரிப்பாங்களா அவங்க, யார் ஓட்ட? திமுகவினுடைய ஓட்டை. அங்க திமுக போக ஓட்டை வேண்டிய ஓட்டை பிரிக்கிறாங்க. பிரிக்க போறாங்க. இல்ல, இல்ல. அதிமுகவினுடைய இடத்தை தாவேக்கா பிரிக்க போகுது. அதிமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் முயற்சி செய்கின்றன. சரியா? அதிமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று பாஜக முயற்சி செய்தது 2024. சரியா? அதிமுக என்ற கட்சியே காணாமல் போகும் என்று அப்பொழுதைய மாநில தலைவர் சொன்னார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒருபடி மேலே போனார். என்ன சொன்னார்? டிடிவி தினகரன் அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அதிமுக என்ற கட்சியே இருக்காது 2024 தேர்தலுக்கு அப்புறம். அப்படியே இருந்தாலும் அது டிடிவி தினகரன் தலைமையில் தான் இருக்கும் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு அந்த மாநில தலைவர் எங்க? தினகரன் எங்க? சரியா? அதிமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று பலர் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். 72 இன்னைக்கு அதிமுக உருவானதோ, அக்டோபர் அதிமுக உருவானதிலிருந்து இன்னி வரைக்கும் அதிமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று எல்லோரும் துடித்து கொண்டிருக்கிறார்கள். மூப்பனார், வாழப்பாடி, என்ன அதுலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ பேர். சரியா? டி ராஜேந்தர், விஜயகாந்த், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எல்லாரும் அதிமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். தப்பு கிடையாது. அதிமுக போல நீங்கள் செயல்பட முடியுமான்றதான் கேள்வி. திமுக எதிர்ப்பு என்பது மைக்கை பிடித்து கொண்டு ஸ்டாலின் அங்கிள்னு பேசுறது கிடையாது. திமுக எதிர்ப்பு என்பது ரத்தத்தில் ஊறி இருக்க வேண்டும். சரியா? அது தெருவாக, கிராமமாக, வார்டு வாரியாக அது நிறைந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல அதிமுக காரன் இருக்கானா, இந்த பக்கம் திமுக காரன் இருப்பான். ஒரு தெருவிலையும் நம்ம சொல்லலாம். சரியா? அப்படி இருக்கா அவங்க கட்சி? விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் விஜயோடைய பிரச்சனை, தமிழக மக்களுடைய பிரச்சனையா? தேர்தலுக்கு பின்பாக தாவேக்காவினுடைய நிலைமை என்னவா இருக்கும்? உங்களுடைய கணிப்பு எவ்வளவு சதவீதம் வரும்? என்னவா இருக்கும்? நாங்க ஏன்னா எல்லா அரசியல் விமர்சகர்களாகட்டும், சர்வே எடுக்கிறவங்களா இருக்கட்டும், எங்களுக்கே இந்த தேர்தல் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கு? என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. நான் பார்க்குறது என்னன்னா, நாங்களும் தேர்தல் கருத்து கணிப்புகள் எடுத்தோம். எங்களுடைய தேர்தல் கருத்து கணிப்புகளில் விஜய் என்று வரும்பொழுது ரீகால் வேல்யூ அதிகமாக இருக்கும். விஜய் என்று பார்க்கும்போது தமிழகம் முழுவதும் விஜயை தெரியாத நபர்கள் இருக்க முடியாது. விஜய் சொல்கிறார் இல்லையா, ஒவ்வொரு வீட்டிலும் விஜய்னு. அதை நான் மாற்றுறேன். எப்படி நான் பார்க்குறேன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் விஜயை தெரியாத நபர்கள் இருக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் விஜயை தங்களை காக்க வந்த இரட்சகராக பார்ப்பார்களா என்றால் பார்க்க முடியாது. ஏன்னா அதற்கான எந்த சமிக்ஞையும் நீ கொடுக்கலையே. உங்ககிட்ட எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர், நான் அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் என்கிட்ட சொன்னார், கிஷோர் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னரே நாங்கள் அடித்தளம் போட்டோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பேச ஆரம்பித்தேன். காங்கிரஸ் கட்சி திமுகவை எதிர்த்து களமாட வேண்டும். அவன் கூட்டணியில் இருக்கோன்னா, கூட்டணி என்பது என்ன, தேர்தல் சமயத்தில் தானே கூட்டணி. நீ ஆட்சியில் பங்காக கொடுக்குற. ஆட்சியில் பங்கு கொடுக்கல. ஆட்சியில் பங்கு கொடுத்தா நான் ஆளுங்கட்சி கூட்டணி. ஆட்சியில் பங்கு இல்லைன்னா நான் எதிர்கட்சி தானே. அப்படின்னும் பொழுது நான் எதிர்கட்சி செயல்பாடாக செய்யணும்ல. ஒன்று எனக்கு 2 மினிஸ்டர் கொடு, ஆட்சியோட சாதனையில் நானும் பங்குன்னு சொல்கிறேன். இல்லை நான் எதிர்கட்சியாக இருந்தால் ஆட்சியோட தப்பை நான் சொல்கிறேன். இது ரெண்டுமே இல்லாமல் 2 கண்டானா எங்களை வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் பேச ஆரம்பித்த போது என்னை ஆஃப் பண்ணிட்டாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு இல்லை. அப்பொழுதுலேருந்தே அவர் காங்கிரஸுடனான இணக்கமான ஒரு போக்கை கொண்டு வந்திருக்கணும். சரியா? நீ கொண்டு வந்திருந்தா, நீங்கள் வந்த உடனே என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் பேசுனீங்க, நாங்கள் பேசலை. கேப்டன் விஜயகாந்த் வந்த உடனே என்ன சொன்னார்? மக்களுடனும் இறைவனுடன் தான் கூட்டணி சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் என்னுடைய தொண்டர்கள் சொன்னார்கள், அதனால் நான் அதிமுகவுடன் கூட்டணி போனேன்னு சொன்னார். கரெக்டா? நீங்கள் வரும்போதே என்ன சொன்னீங்க? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு. யார்? ஒரு கத்துக்குட்டி. அதை வருதுன்னா அவருடைய கூற்றுப்படியே 2014 அப்புறம் தான் அரசியலை தெரிந்து கொள்கிறார். சரியா? இப்படி ஒரு கத்துக்குட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு நீங்கள் முதல்ல பேசியிருக்க கூடாது. நீங்கள் பேசும்பொழுதே என்ன ஆயிடுச்சு? உங்களை நம்பி இன்றைக்கி எந்த கூட்டணி கட்சியும் வரல அப்படின்னும் பொழுது அது உங்களுக்கு அசிங்கம் தானே. விஜயை அசிங்கப்படுத்தியது வெளியிலேருந்து திமுகவோ அதிமுகவோ மற்றவர்களோ கிடையாது, விஜயுடன் இருப்பவர்கள் தான், விஜயுடன் பயணிப்பவர்கள் தான். சரியா? அப்போது நீங்கள் இங்கே ஒரு கட்சியை எப்படி கொண்டு போகணுன்ற அந்த ஒரு ஃபார்முலாவே உங்களுக்கு தெரியலையே. நீங்கள் காங்கிரஸோட போகணும்னு நினைக்கிறீங்க.
காங்கிரஸ் உடன் அடித்தளத்தை எப்பொழுது ஏற்படுத்தி இருக்க வேண்டும்? 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் கொடுக்குறேன் நான். 2001 கருணாநிதி கைது செய்யப்படுகிறார். அப்பொழுது கூட்டணியில் இருந்தது யாரெல்லாம்னு எடுத்து பாருங்க. மூப்பனார், மருத்துவர் ராமதாஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க. மருத்துவர் ராமதாஸ் பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார் தெரியுமா? நான் கருணாநிதியை சிறையில் சென்று பார்ப்பதற்காக போனேன். போகும்பொழுது கருணாநிதி என்னிடம் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? என்ன டாக்டர், உங்களால் தான் எனக்கு இந்த நிலைமை. நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன், என்னை இப்படி நடத்தியிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் தான் அதற்கு காரணம்னு. அப்போ அங்கேயே விட்டு போடுறாரு கருணாநிதி. எதுக்கு? கூட்டணிக்கு. சரியா? அதே மாதிரி 2004 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 2002 2003 நினைக்கிறேன், வைகோ பொட்டால கைது பண்ணுறாங்க. கருணாநிதி சிறைக்கு செல்கிறார். சிறைச்சாலைக்கு சென்று வைகோவை சந்திக்கிறார். எவ்வளவு மோசமாக வைகோ கருணாநிதியை விமர்சித்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ கருணாநிதி போகிறார், சந்திக்கிறாரு. சரி, இதையெல்லாம் கூட விடுங்க, அப்படியே முன்னாடி போவோம். வரலாறு காணாத தோல்வி அதிமுக சந்திக்கிறது. சரியா? செல்வி ஜெயலலிதா மதிமுகவுடைய அலுவலகம் தாயகத்திற்கு செல்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி உடைய அலுவலகத்துக்கு செல்கிறார். மூப்பனார் வீட்டிற்கு செல்கிறார். இவர்களை எல்லாம் சந்தித்து கூட்டணி அப்படின்றதுக்கான அச்சாரத்தை போடுகிறார். இப்படி ஏதாவது முயற்சியை நீங்கள் எடுத்தீங்களா? மார்ச் 25, அதாவது 2024 தேர்தலில் ஒரு பின்னடைவு, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு. மார்ச் 25, 2025 இவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார். நீங்கள் உட்காந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னது, அவர் அமித்ஷா கிட்ட போய் அப்படி அடிமையாயிட்டாரா, அவர் இப்படி ஆயிட்டாரா, அப்படி ஆயிட்டா? யோ, அவர் அரசியல் செய்கிறாரியா? அவர் போகிறாரு, கூட்டணியை போட்டார்ல. இதே அமித்ஷாவை வைத்து நான் தான் தலைவர் அப்படின்றத அங்கே சொல்லிட்டார்ல. அந்த மாதிரி நீங்கள் என்ன சார் ஸ்டெப் எடுத்தீங்க? உங்களை ஏதாவது தடுத்ததா? டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை மீட் பண்ணுறதுக்கு. சரி, இங்கே வந்தால் கூட்டம் கூட்டிட்டோம். சரி, டெல்லிக்கு போயிருக்கலாமே, ராகுல் காந்தியை சந்திச்சுக்கலாமே. ஏன் நீங்கள் பார்க்கல? ஏன்னா நீங்கள் ஒரு ஐவரி டவரில் உட்காந்துக்கிட்டு உங்களை நோக்கி எல்லோரும் வருவார்கள் என்று காத்து கொண்டிருந்தீர்கள். இங்கே யாராக இருந்தாலும் அவர்கள் இறங்கித்தான் போவார்கள். இந்திரா காந்தியை விட ஒரு பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவர் பார்க்க முடியுமா இந்தியாவில்? தோற்று போன பொழுது ஜெயபிரகாஷ் நாராயண் ஜேபி அவரை நோக்கி, அவர் இருந்த அந்த ஆசிரமத்தை நோக்கி போனார் இந்திரா காந்தி. ஏன் போனோம்? எதுக்கு சார் போனோம்? தலையெடுத்தா அவங்களுக்கு? அப்போ அவங்களுக்குலாம் தெரியாத அரசியல் உனக்கு தெரியுமா? ஸ்டெப் எடுத்துருக்கணும்ல. உனக்காக இல்லைன்னா உங்கள் கட்சிக்காக எடுத்துருக்கணும்ல. நீ எடுத்தியா? ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பசலியன் பிரசன்ஸ் வித் லவ் வெற்றி நடை போடுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.